ஏன் எல்லாம் ஒரு மாதிரி சைலண்டாவே இருக்கீங்க? என்ன மீனா? அத்தை, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுங்க அத்தை. நான் கேட்கறதுக்கு பதில் மட்டும் சொல்லு. தமிழ் எங்க? அத்தை, இந்த வீட்ல நாங்க இத்தனை பேர் இருக்கோமே, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அவதான் உங்களுக்கு முக்கியமா? தமிழ் எங்க? சேது, என்ன நடந்துச்சு? ஜனமா இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஜனமா தமிழ் சிஸ்டர் வீட்டில் இல்ல, குடும்பத்தோட வீட்டை விட்டு போயிட்டாங்க. எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்களா? சேது, என்னடா சொல்ற? வீட்டை விட்டு போயிட்டாங்களா? என்னாச்சுடா சொல்லு. வந்து அத்தான் சொல்றா. என்னத்த? என்ன வேலை இதெல்லாம்? உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது? திருந்தவே மாட்டீங்களா? சின்ன பொண்ணு அவ. என்ன பேச்சு பேசிருக்கீங்க? அவ உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணா? அவ இந்த வீட்டுல இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல? அதான் அவளையும் அவ குடும்பத்தையும் இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் வீட்டுல இல்லாத நேரத்துல இப்படி ஒரு அசிங்கமான வேலையை பார்த்திருக்கீங்கல்ல? சிபி, நீ உன் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்க, பார்த்து பேசு. இவங்க பார்த்து பேசுறாங்களா? அவங்க பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்து இருந்தியாமா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாமா? நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்குமா? அவன் வேலை இப்படி யாராவது பலி போடுனா உனக்கு வலிக்காது? மாப்ள, இப்ப எதுக்கு நீ யாரோ ஒருத்திக்காக உன் குடும்பத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்க? மாமா ப்ளீஸ், நீங்க பேசாதீங்க. நீங்களும் அத்தையும் பண்ணதை என்னால மன்னிக்கவே முடியாது. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க மாமா. நீங்க எல்லாம் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஜனமா. தமிழும் கேட்கல, தேனும் கேட்கல. அழுதுட்டே வீட்டை விட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு ஜனமா. அத்தை,